ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு கேலிப்ரேஷன் வீடியோஸ் தான். ஸோ தமிழ்நாட்டில் பவானி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் நம்ம கேலிப்ரேஷனுக்காக வந்திருக்கோம். ஸோ இந்த கஸ்டமர் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய யூடியூப் கஸ்டமர் தான். பட் ஆனால் ப்ராடக்ட் மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா நான் வெளியில் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு கேலிப்ரேஷன் சப்போர்ட் சரியாக இல்லாததுனால நம்மக்கிட்ட வந்துட்டு கஸ்டமர் வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரோட நேச்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஸோ கேலிப்ரேஷன் ப்ராசஸ், இந்த கேலிப்ரேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய கேலிப்ரேஷன் சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ சாஃப்ட்வேர் மூலிமா செக் பண்ணி அந்த ரூமில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த விதமான கேலிப்ரேஷன் பண்ணணுங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கேலிப்ரேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதான் நம்ம வந்து சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் அப்படின்னு நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கஸ்டமர் வீட்டில் ஒரு 7.2 தான் வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஆங்கியோ ஏவி ரிசீவர், ஸோ RZ50 அப்படிங்கிற மாடல் தான் இந்த கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 9.2 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏவி ரிசீவர் தான். நல்ல பவர்ஃபுல்லான மாடல் தாங்க நான் சொல்லுவேன். ஸோ அடுத்து ஸ்பீக்கர் பேக்கேஜஸ். ஸ்பீக்கர் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் இந்த கஸ்டமரை பார்த்துட்டிங்கன்னா ஸோ டெடிக்கேட்டட் ரூம் இல்லாமல் ஹாலில் யூஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா மாடர்ன் ஷாட் அப்படிங்கிற ஒரு பிராண்டட்ல டோட்டலாக 7.2 வந்து எடுத்திருக்கிறாங்க. அதில் 7.1 வந்து மாடர்ன் ஷாட்டும் ஒரு சப்வூஃபர் வார்ஃபெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 டவர்ஸ், அதாவது லெஃப்ட் ரைட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டவர் பேக்கேஜஸும் ஒரு பேர் டவர் பேக்கேஜஸும், சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சென்ட்ரல் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா சப்வூஃபர். சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ஒரு 15 இன்ச்சஸில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்வூஃபரும், இந்த சப்வூஃபரை பார்த்தீங்கன்னா வார்ஃபெல் பிராண்டு. ஸோ இந்த சப்வூஃபர் வந்து ஃப்ரண்ட்ல வந்துட்டு கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்துட்டீங்கன்னா பேக் சைடை பொறுத்த வரைக்கும் 4 சரௌண்ட் ஸ்பீக்கரும் ஒரு சப்வூஃபரும் வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்துட்டீங்கன்னா இந்த வீட்டில் வந்துட்டு அட்வான்ஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணல, நம்ம வந்து அட்வான்ஸ் ஸ்பீக்கருக்கு வந்துட்டு கஸ்டமர் சஜஷன் பண்ணியிருக்கிறோம். பட் இதில் பார்த்துட்டீங்கன்னா மானிட்டர் ஆடியோவில் உங்களுக்கு சேம் பிராண்டில் 2 பேர் ஆஃப் சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ், அதாவது சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு சரௌண்ட் பேக் ரெண்டுமே வந்துட்டு சேம் பிராண்டில் தான் வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல ஒரு 15 இன்ச்சஸ் சப்வூஃபரும் பேக் சைடில் ஒரு சப்வூஃபரும் வந்துட்டு கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக ஒரு 7.2 செட்டப் தான் வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம அட்வான்ஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ ஓவராலாக ஸ்பீக்கர் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கஸ்டமருக்கு நம்ம சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் ஃபுல்லாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே நல்ல விதமான ஆடியோ சோர்ஸ் வந்து கஸ்டமர் ஃபீல் பண்ணார். பட் பிஃபோராக இருந்ததுக்கும் அதுக்கப்புறம் மாற்றினதுக்கு அப்புறம் ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, கஸ்டமர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அசம்பிள் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக எடுத்துட்டு ஃபுல்லாக பிராண்டட் மட்டும் இப்போ ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோம் தேட்டர் பேக்கேஜஸ் உங்களுக்கு எதனா தேவைப்படுது அப்படின்னா, ஹோம் தேட்டர் பேக்கேஜ் வெளியில் வாங்கிட்டீங்க, ஸோ அது இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், டியூனிங் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு எதனா தேவைப்படுதுன்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஹோம் தேட்டர் வாங்குறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு இன்ஸ்டாலேஷனுக்கும் அக்சசரிஸுக்கும் ஸோ கேலிப்ரேஷன் டியூனுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இது மூணுமே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாங்குற ப்ராடக்ட்டுக்கு ஒரு நல்ல விதமான ஆடியோ குவாலிட்டி உங்களால் எதிர்பார்க்க முடியும். ஸோ இது எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வாங்குறப்பல வந்து ரிப்பீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ அந்த வகையில் நம்ம சைடு எல்லாமே வந்துட்டு ஒரு சஜஷனாக இருக்கட்டும், கேலிப்ரேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு, எது யூஸ்ஃபுல்லா இருந்து நீங்க சூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.